நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லதுன்னு பட்டா செஞ்சிட வேண்டியதானே சார். எஸ் மிஸ் ராதா ஹஸ் கம் சார். ஜஸ்ட் மினிட். என் பொண்ணு வந்துட்டா. அப்ப எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாயந்தரம் அவளே அழைச்சிட்டு கோயிலுக்கு வரேன். ஆல் திஸ் லேட்டர். ஹலோ டாடி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? என்ன டாடி வந்து half an hour ஆச்சு. ஐயர் வந்தாரம்மா. அவரோட கோயில் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு. ஏன் டாடி நம்ம கோயில் ப்ரோகிரஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தான்மா இருக்கு. ஆமா, எக்ஸாம் எப்படி எழுதினேன்? பேனால. டாடி டே ஜோக்கா. ஆமா, சுஷிலாவை கூப்பிட்டு வரல? நான் இவ்வளவு சொன்னேன் டாடி. ராதா வரமாட்டேன்டா. அவங்க டாடி கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் வரானா. அந்த மடம் என்ன சொல்றது? நான் அவனை பேசிக்கிறேன். நீ திடீர்னு வந்திருக்கிறதுனால ஆபீஸுக்கு போகாம இருக்கலாம்னா இயர் எண்டிங் வேற, ஃபைல்ஸ் எல்லாம் வேற வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. எனிவே கரெக்டா 1 மணிக்கு நான் டைனிங் ஹாலுக்கு வந்துருவேன். ஓகே? ஓகே டாடி. ஆபீஸ் போனோனே எனக்கு ஃபோன் பண்ண. ஓகே. ரொம்ப மரியாதை. ஏண்டா 2 நாள் லீவ் கேட்டு 4 நாள் கழிச்சு வந்திருக்கேன். எங்கடா போயிருந்த? அம்மா எப்ப வந்தீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. அம்மாவுக்கு ஆர்டர்ஸ் போட்டு கொண்டு வந்தீங்களா? என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிற போய்கிட்டே இருக்கிறேன். எங்கடா போயிருந்த? குடும்பத்தோட கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டேங்க. என்ன விசேஷம்? பையனுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேங்க. எதுக்கிட்ட பையனுக்கு மட்டும் அடிக்கிறத வேண்டிக்கிட்டேன்? சம்சாரத்துக்கு அடிச்சா நல்லா இருக்காதுங்க. அதான் பையனுக்கு அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். போய் வேலையை பாரு போடா. ஆமா, இங்க வேலையை பார்த்துட்டு தீந்துரும். எல்லாம் என் சாப்பாடுறா. முன்ன மாதிரி பிசினஸ் டூர்லாம் அட்டன் பண்ண முடியறது இல்ல. போறேன்டா. இன்னைக்கு யாருக்கடா சம்பாரிச்சு வைக்க போறேன்? அதை நினைச்சுதான் இப்ப நான் ஸ்ட்ரெயின் எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். ராதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் நிம்மதியா இருப்பேன். உனக்கு பரவாயில்லடா, தங்கச்சி பையன் இருக்கிறான். என்ன சொல்லு? ஏன் அந்த திருச்சி மாப்பிள்ளை என்னாச்சு? எங்கடா? சுத்தியில பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தகவல் இல்ல. வந்தா முடிச்ச வேண்டியதான். ஏடா ராஸ்கல், ஏடா அந்த கோயிலுக்கு 5000 ரூபாய் டொனேஷன் தரேன்னு சொன்ன 2 நாளா ஏமாத்திட்டே இருக்கே நீ. உன் புத்தி உன்னை விட்டு போகாத. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னைக்கு உன் மக ராதாவை என் வீட்டுக்கு அனுப்புறியோ அன்னைக்கு தான் பணம். சரிடா, தொலைஞ்சு போடா. டேய், நாளை அன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. மறந்துடாத, அனுப்பி வைடா. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நினைக்கிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே வானமே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து பிடியும் வரை நடைபழகும். எக்ஸலண்ட். எங்கே மறுபடியும் அந்த 4 வரி சொல்லு. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். டபுள் ஓகே. நீ வேணா பாரு, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது? எங்க மாமா ஒருத்தர் டிவியில் ஒர்க் பண்றாரு. கம்மிங் வெட்னஸ்டே டிவியில் ஒரு கவிதை போட்டி இருக்கு, நீ கலந்துக்கமானாரு. சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் நீ எழுதி கொடுப்பேங்கிற தைரியத்துல தான். அதனாலதான் எங்க டாடி உங்க டாடி கிட்ட சொல்லி உன்னை இங்க வர ஏற்பாடு பண்ணாரு. ஆக்சுவலாவே எங்க டாடிக்கு இன்னைக்கு அனுப்புறதே ஐடியா இல்ல, பட் உனக்காக கொண்டா. எங்கடி பேப்பரை காணோம்? ஏய் சுசிலா, அங்க பாருடி, நான் எழுதின கவிதை பேப்பர் அந்த காம்பவுண்ட்குள்ள போய் கிடக்குதே. இப்ப என்னடி செய்யலாம்? சரி நீ வா, வேற எழுதிக்கலாம். பாடி பாடினா ஆமா, மொத்தம் எத்தனை பேர் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க? 7 பேர். 7 பேரா? அந்த பேப்பர் குடுறா. இளைய நிலா பொழிகிறதா? பொழியுண்டா. அவன் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறான், உனக்கு இளைய நிலா பொழிகிறது. டேய், அப்ப பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன், எட்டனா வச்சிருக்கல, சிங்கிள் டீ வாங்கி கொடுற. எரிச்சல கலப்பாதரா, மரியாதை அந்த பேப்பரை கொடுத்துரு. ஏய், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுன்ற எய்ம் வேணும்டா. உனக்கு எய்ம் வேணும், எனக்கு சிங்கிள் டீ வேணும், வாங்கி கொடு. டேய், என்ன இருந்த 1 ரூபாயில உன் பங்கு 50 பைசா நீ வாங்கிட்டல, மறுபடியும் ஏன் காசு ஏடா கேக்குறேன்? அதை நான் பஸ்ஸுக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 1 ரூபா வச்சிருந்த 50 பைசா கொடுத்த,
50 பைசா வச்சிருக்க, 25 பைசா கொடுத்துரு. நான் எப்பவும் நியாயமா தான் பேசுவேன். அடிங்க, டீ வாங்கி கொடுக்குறேன். யாரு இவங்க? அவர் நல்லா பாடுவாரு. பேப்பர் கீழே வந்ததுல அது அவர் கையில கிடைச்சிருக்கு. அதுக்கு டியூன் பண்ணி பாடுறாரு. நல்லா பாடிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா ஒழுகிறதே உலா போகும் மேகம் கனக்காணுமே நிலா காணுமே வானமே. இளைய நிலா ஒழுகிறதே. முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையும். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் நேரம் கனா காணுமே விழா காணுமே வானமே. இளைய நிலா ஒழுகிறது. என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் என்னடா சத்தம்? என்னடி டீக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க? அது ஏன் கேக்குற? இந்த டீக்கு முந்தினத்து ஒரு பெரிய கூத்தே நடந்தது. கூத்தா? நீ இப்ப எழுதுற, அதுக்கு நான் டியூன் போடுறேன். இது நம்ம ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுது. எனக்கு பசிக்குது, நீ டீ வாங்கி தர, அதை நான் குடிக்கிறேன். எழுதுறா ராஸ்கல். எனக்கு பசிக்குதுடா முட்டாள். எழுதாண்டா. எழுது. நான் மூட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல. எழுது. எழுதுறா. காதலை பத்தியோ இல்ல இயற்கை காட்சியை பத்தி எழுது. அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது. எழுதியா? எழுதியாடா? என்னடா அது? பிகினிங் டு எண்ட் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க. பசிக்குது என்ன எழுது? எழுதுனா என்னத்த எழுதுறது? அதான் ஒரு நிமிஷம் இருடா, நான் டீக்கு வெயிட் பண்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்.
ஒண்ணு இல்ல, தவிடெல்லாம் சிந்திருக்கு, அதான் ஒரு சமூக முட்டை. எங்கடா கோழி வச்ச முட்டைய காணா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடி. இதுக்கே இப்படிங்கிறியே. சில நேரத்துல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு காலையில பாரு. இதாதா சீக்கிரம் இங்க வாடி. இருடி, இங்க வந்து பாரு. வாடினா என்னடி? அங்க பாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? என்ன அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு. ஏண்டி முனுசாமி நல்லா பிடிச்சிக்கியா? கீழே விழுந்துட போற. ஏன்பா குறுக்கலையா? எங்க குறுக்கடா அதோ வர்றாரு பாருங்க. வாங்கோ வாங்கோ. அம்மா குழந்தை நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன விழாவுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வேலையெல்லாம் முடிய காணுமே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா முடிஞ்சிடும். கோயில் விசேஷத்துக்கு நான் சொன்ன அந்த நாதஸ்வர பார்ட்டி ஏற்பாடு பண்ணீங்களா? அவ ஏற்கனவே புக் ஆயிட்டாளாம். அப்படியா? விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சாகணுமே. நேக்கு இது நல்லதா படுறது. ஏதாவது பாட்டு கச்சேரி கீட்டு கச்சேரி வச்சா அது நன்னா இருக்கும்னு நேக்கு தோன்றது. அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல? ஆமா, பாடுறதுக்கு யாரை ஏற்பாடு பண்ண போறீங்க? டாடி, நம்ம சுசிலா வீட்டு பக்கத்துல ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நல்லா பாடுவாரு. அவரே வேணா ஏற்பாடு பண்ணலாமே. இத பாருமா, பாட்டு கச்சேரி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கச்சேரி அமையணும். அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு டாடி. என்ன குழந்தை இப்படி பேசுறது? இது பப்ளிக் ப்ரோக்ராம், ஜனங்க நிறைய பேர் வருவா. புதுசா பாடவாளை போட்டு ஏதாவது கலாட்டா நடந்துட்டா? வாஸ்தவம் வாஸ்தவம். நல்ல ஆளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டாடி, நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா அவருக்கு திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிறதுனால தான். ஓ, இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா. ஏன் டாடி, ஏழ்மை இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா? அண்டா கா கசம் அபு கா குகும் திறந்துடு சீசே. என்னடா அது? இது என்ன? இது என்ன? அண்ணா வாயை புழக்கிறாரு பாருங்க. இது என்ன? 100 ரூபாய். இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னால பார்த்தது. இது என்ன? என்ன கேட்டா நீதான்ப்பா சொல்லணும். நான் படிக்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. திரு ரவி அவர்களுக்கு உனக்குதான். இன்று மாலை 7 மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம். இத்துடன் 100 ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம்.